கல்யாண மாலையில் பூர்ணிமா தேவி உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அவர் போர்ட்ரஸ்டில் ஒர்க் பண்ணியிருந்தார். சரி, இப்போ இறந்துட்டார். ஓகே. அப்புறம் வந்து எனக்கு 3 டாக்டர்ஸுங்க. சரிம்மா. இவ தான் பெரிய பொண்ணு. சரி. இன்னும் 2 பொண்ணுங்க இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எல்லாம் படிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க. வெரி குட், ரைட், ஓகே. சொல்லுங்கம்மா. அவர் வந்து முதலியார், நான் வந்து நாயுடு. சரி. அதனால் கேஷ் நோபாரில் இருந்தால் போகிறோம். நல்லதுமா. அது கவர்மெண்ட் ஜாபோ ப்ரைவேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஃபேமிலியாக டீசென்ட் ஃபேமிலியாக இருக்கணும். ஓகே. வர மாப்பிள்ளை க்ளீன் ஹேபிட்ஸோட ஓகே, என் சன் மாதிரி இருக்கணும், பையன் மாதிரி வேணும். சரி, ஏன்னா உங்களுக்கு எல்லாம் பொண்ணாக இருக்கிறதுனால மூத்த மாப்பிள்ளையே உங்களுக்கு ஒரு மகனாக வந்தால் நல்லா இருக்கும். பூர்ணிமா தேவி. நான் எம்காம் முடிச்சுட்டு விப்ரோவில் டீம் லீடராக ஒர்க் பண்ணுறேன். சரி. என்னோட ஹைட் 5.8. ஓகே. ஸோ எனக்கு வரப்போ ஒரு ஹஸ்பண்ட் என்னோட ஹைட்டாக தான் இருக்கணும். கட்டாயமா. குட் கேரக்டராக இருக்கணும், நல்லா பார்த்துக்கணும். நல்லா படித்த நல்ல வேலையில் இருக்கிற நல்ல பழக்க வழக்கங்களுடைய அம்மா சொன்னாங்க, ஒரு மகனாக தான் வேணுமே தவிர எனக்கு மருமகனாக வேண்டியதில்லைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த ஃபேமிலியில் மூத்த மருமகன் மகனாக இருந்து அடுத்தவங்க கல்யாணம் உள்பட எல்லாத்தையும் அவங்க செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை, பொறுப்பாக இருந்தால் போகிறோம். இல்லையா நான் சொல்கிறது கரெக்டாக? ரைட், ஓகே. பொறுப்பாக உள்ள பையன், அந்த மாதிரி ஒரு நல்ல கணவன் உங்களுக்கு சிறந்த மருமகன், மகனாக ஒரு மருமகன் கல்யாண மாலை மூலமாக உடனடியாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். கே பூர்ணிமா தேவி, வயது 32, எம்காம் முடித்தவர், சென்னையில் டீம் லீடராக பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார். பூர்ணிமா தேவி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 773916. கல்யாண மாலையில் சுப்பையா, இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31. kmmatrimony.comல இவரது பதிவு எண் 605233. பிடெக், மேலும் யூஎஸில் எம்எஸ் பண்ணியிருக்கிறாரு. பெங்களூரில் சீனியர் லீட் என்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் வித் பிஜி படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. சுப்பையாவின் விருப்பத்திற்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் நர்மதா, இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 25. kmmatrimony.comல இவங்களது பதிவு எண் 715590. பிஇ பண்ணியிருக்கிறாங்க. பெங்களூர் எம்என்சியில் டெக்னிக்கல் அனலிஸ்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ப்ரொஃபஷ்னல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. நர்மதா நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் துபாயில் வேலை பார்த்துட்ருக்கிற ராஜேஷ்குமார், இவர் அறிமுகப்படுத்துகிறோம். நாங்கள் கோலார் கோல்டு ஃபீல்ட்லேருந்து வந்திருக்கோம். சரி. ராஜேஷ் வந்து பெங்களூரில் ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். சரி. அதுக்கப்புறம் இப்போ துபாய் ஏர்லைன்ஸில் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சரி, ரைட், ஓகே. பர்மனெண்ட் ஒர்க்கர். சரிம்மா, ரைட். அவர் எவ்வளோ வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாருங்க? அவர் 3-4 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. சரி. தென் அவர் குட் கேரக்டர், வெரி குட், குட் டேலண்டட் சன். வெரி குட். அவருக்கு பிஇ எம்டெக். சரி, ரைட், ஓகே. இவர் என்ன பேசிக்காக என்ன படிச்சிருக்காருமா? இவர் வந்து பிபிஎம் எம்பிஏ பண்ணியிருக்காரு. ஓகே. நல்ல அழகான பொண்ணு, நல்லா படிச்சிருக்கிற பொண்ணு. சரி. எங்களுக்கு மருமகளாக வேணும். வெரி குட், ரைட், ஓகே. தென் நாங்கள் வந்து மகளாக பார்த்துக்குவோம். ஓகே. கேஸ்ட் நோபார். சரி. எஸ்சி சேர்ந்து. சரி, ரைட், ஓகே. சொல்லுங்கள், மருமகள் எப்படி வேணும்? படிச்சிருக்கிறவங்களா? சரி. படித்த பெண்ணாக வேணும், நல்ல குடும்பத்துலேருந்து வேணும். 2 தான் நான் எதிர்பார்க்குறீங்க. ரைட், ஓகே. ராஜேஷ்குமாருக்கு நீங்கள் கேட்குற மாதிரி படித்து வேலைக்கு போகக்கூடிய நல்ல பெண், துபாயில் வந்து அங்கே செட்டில் ஆகக்கூடிய நல்ல பெண் மனைவியாக உங்களுக்கு சிறந்த மருமகளாக கல்யாண மாலை மூலமாக உடனடியாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். MN ராஜேஷ்குமார், வயது 30, MBA முடித்தவர், துபாயில் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து பணியில் உள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். ராஜேஷ்குமார் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 759409. கல்யாண மாலையில் டாக்டர் நிவேதிதா, இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28. kmmatrimony.comல இவங்களது பதிவு எண் 790626. MBBS முடிச்சிருக்கிறாங்க. பாண்டிச்சேரியில் பிஜி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. MBBS மேலும் பிஜி முடித்து டாக்டர் ப்ரொஃபஷனில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. டாக்டர் நிவேதிதா விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சத்யா செல்வி, இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30. kmmatrimony.comல இவங்களது பதிவு எண் 792413. MSc பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் இருக்கிறாங்க.
பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. சத்ய செல்வியின் எதிர்பார்ப்புக்கேற்ற அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற கல்யாண மாலை நிகழ்வுகள் படப்பிடிப்பு பற்றி அறிய கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341400. இமெயில் info@kmmatrimony.com. திரைப்படங்களால் தமிழ் சமூகம் பெற்றது அதிகமா இழந்தது அதிகமா? திரு ராஜா தலைமையில் சுவிட்சர்லாந்து பெர்ன் கல்யாண மாலை நிகழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சி. ஒரு விஷயத்தை கேட்கறத விட பார்க்கும்போது அது நம்ம மனசுல ஆழமா பதியுது. அது மாதிரிதான் திரைப்படங்கள். அந்த கருத்து, அதுல வர நடிகர்கள் எல்லாமே எங்க மனசுல பதியுது. எங்க ஊர்ல ஒரு பாட்டி இருக்குங்க. அந்த பாட்டி கிட்ட நம்பியார் போட்டோவை காட்டினா போதும், பாவி பய, பல குடிய கெடுத்த பய, கொள்ளையில போறவ குடியில போறவன்னு திட்டி தீர்த்துருங்க. அது எம்ஜிஆர் ரசிகையா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு இளைஞரை கூப்பிட்டு கேளுங்களேன், கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு என்ன மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு. உடனே சொல்லுவா ஸ்ரேயா மாதிரி வேணும், த்ரிஷா மாதிரி வேணும்னு. ஒரு நல்ல பொண்ணா வேணும் அப்படின்னு சொல்றானா, நயன்தாரா மாதிரி வேணும்னு ஏன் சொல்லல? அதுவும் சொல்வா. ஏன்னா உங்களுக்கு தான் நிறைய தெரியுது. நீங்க நடிச்சிருக்கீங்களா? ஸ்ரேயா கூட நடிச்சிருக்கீங்க, நயன்தாரா கூட நடிச்சிட்டீங்களா? ஆமா. அடுத்ததா திரைப்படங்களை பார்க்கும்போது பெண்களோட நிலையை பார்ப்போம். நீங்களே ஆரம்பத்துல சொன்னீங்க, முன்னாடி காலத்துல பெண்கள் நடிக்கவே விடல, ஆண்கள் தான் பெண்களோட வேஷம் போட்டே நடிச்சாங்கன்னு. இப்ப நடிக்க வந்துட்டோம், எங்களுக்கு எல்லா இடமும் கொடுக்குறீங்க, இல்லைன்னு சொல்லல. பெரிய பெரிய கதாநாயகிகளுக்கு வேணா ஒன்றும் பிரச்சனை இல்லாம இருக்கலாம். ஆனா சின்ன சின்ன வேடங்கள்ல வர துணை நடிகைகள், ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் செய்யற நடிகைகள் எல்லாருக்குமே சினிமால ஒரு அவல நிலை இருக்குங்க. என்னோட கல்லூரி பருவத்துல என்னோட தோழிகள் 2 பேரும் நடிப்பு துறையில சூப்பரா நடிப்பாங்க. அது உண்மையான தனி திறமை. அவங்க இப்ப சினிமா துறையில இருக்காங்க, பேரை சொல்ல விரும்பல. அவங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்க வரும்போதெல்லாம் எல்லா மாப்பிள்ளையும் வேணான்னு சொன்னாங்க. என்ன காரணம் தெரியுமா? இவங்க சினிமா துறையில இருக்கிறாங்கன்ற ஒரே காரணம் தாங்க. மாப்பிள்ளை கிடைக்கலையா? மாப்பிள்ளை கிடைக்கல. என்ன கேக்குறாங்க, என்ன துறையில? சினிமா துறையில. வேண்டாங்க இந்த பொண்ணு, வேண்டாம். சினிமா சென்னையில வீடே தர மாட்டேங்கிறாங்க. மொழியே வளர்க்குது. அப்படியா உங்களோட திரைப்படங்கள்? இங்க இருக்கவங்க எல்லாம் தெரியும், ஒவ்வொரு புதன்கிழமையும் எங்களோட குழந்தைங்க தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க. சந்தோஷமா போகலாம், அது வேற விஷயம். கொண்டு போய் விட்டுறீங்க. நீங்க என்ன செய்றீங்க? ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒவ்வொரு தமிழ் திரைப்படத்தை போடுங்க, குடும்பமா உட்கார்ந்து ஒண்ணா பாருங்க. 3 வாரத்துல உங்க குழந்தைங்க தங்கம் மாறி ஊதாரி புட்டிக்கின நீனாரி இப்படி எல்லாம் சொன்னா நீங்க சொல்வீங்களா? என் தமிழ், ஓ என்ன தமிழ், சூப்பர் தமிழ், என் புள்ள சூப்பரா பேசுன்னு சொல்வீங்களா? ஏன் ஒரு லுங்கி டான்ஸ் போட வேண்டியதானே? எங்களுடைய சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் தெரியுமா? பிறர் மொழி கேட்பினும் பல மொழி கற்பினும் எவன் மொழி ஆயினும் தமிழ் மொழி ஒன்றே உனது முகவரி என்பதை நாம் ஒரு நாள் மறக்க மாட்டோம். நீங்களே திரைப்படங்கள் எடுக்கும்போது திரைப்படங்களுக்கு தமிழ்ல பேர் வைக்கிறீங்களா? ராரா, டமால், டுமில். நீங்க நீங்கன்றீங்களே யாரு? அந்த 3 பேரு அப்படி சொல்லுங்க. ஏன்னா நீங்களே ஏன் பக்கம் கேட்காது, எனக்கு பயமா இருக்கு. ஆக தமிழ் மொழிக்கு தமிழ்லே பேர் வைக்க மாட்டீங்க. அதுக்கு வேற அரசு சொல்லுது நீங்க தமிழ் மொழியில பேர் வைங்க, அதுக்கு நாங்க வரி விலக்கு கொடுக்குறோம் அப்படின்னு. அது மட்டும் இல்லைங்க, மொழியை சிதைப்பது மட்டும் இல்ல, உறவு முறையை சொதப்புறீங்க. தந்தை மகனும் 1 மணி நேரமா டிஸ்கஸ் பண்ணி ஒரு சிகரெட்டுக்கு அடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரே பாட்டில் அப்பாவும் பிள்ளையை அடிச்சுக்கிறாங்க. நடுவில் அம்மா வந்து சொல்லுது, நானும் ரொம்ப வேலை செஞ்சுட்டேன், எனக்கு ரொம்ப உடம்பெல்லாம் வலிக்குது, அதுல ஒரு பெகு எனக்கு வந்தா நல்லா இருக்கும். அருமையான குடி குடும்பமா இருக்கு. இதெல்லாம் நாங்க சொல்லல, உங்க திரைப்படங்கள் எங்களுக்கு காட்டுது, எங்களை கெடுக்குது. அப்புறம் என்ன ஆசிரியர் மாணவர் உறவை அசிங்கமா காட்டுறீங்க. நீங்க சொல்ற கருத்தை எல்லாத்தையும் பார்த்தோம்னா, நீங்க கையில 10,000 ரூபாய் வச்சிருக்க, 10,500 ரூபாய் நோட்டு வச்சிருக்க, அதெல்லாம் பழைய செல்லாத நோட்டுங்க. ஒளியும் பார்த்த கடைசி தலைமுறையும் நாங்க தான். அந்த புத்தகத்துக்குள்ள மயிலிறக வச்சு இது குட்டி போடு அப்படின்னு நினைச்சு வாழ்ந்த கடைசி தலைமுறையும் நாங்க தான். செல்போன்ல பட்டனை பார்த்த கடைசி தலைமுறையும் நாங்க தான். இப்ப வந்து தலைமுறையில எப்படி தெரியுமா இருக்காங்க? நாங்க கார்ல போகும்போது பாட்டெல்லாம் போடுவோம், பழைய பாடல்கள்லாம் போட்டு கேட்டுட்டு போவோம். சின்ன பையனா இருந்தா சொல்லுவோம், அம்மா இறக்கி விடுங்க, நான் பஸ்ல வரேன்னு. கொஞ்சம் பெரிய பையனா சொல்ல, அம்மா நீ இறங்கி பஸ்ல வா, நான் கார்ல போறேன். அப்புறம் என்ன சொல்றேன்னா, இந்த ரசிகர்கள் பண்ற அட்டகாசம் இருக்கே, ஐயோ கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு குனிய வச்சு கும்புன்னு போல இருக்குங்க. தியேட்டர் வாசல்ல குடிக்க தண்ணி இல்லையா, கொப்பளிக்க பன்னீரா. சினிமா மேல இவ்வளவு பைத்தியம்? அதையே அதிகமாக்குற மாதிரி நீங்க சினிமால காட்டுறீங்க. பேப்பரை கிழிச்சு போடு தலைவா அப்படிலாம் கத்துறீங்க.
அதை பார்த்துட்டு எத்தனை குடும்பங்கள், அந்த குடும்பங்களுக்கு பின்னாடி உள்ள குழந்தை, பெண்மணி எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. எந்த விதத்துல திரைப்படங்கள் எங்களுக்கு தமிழ் சமூகத்துக்கு கொடுக்குது? சில படங்கள் இருக்கு, விழிப்புணர்வை கொடுக்குற படம், பெண்மையை போட்டுக்கிற படம், அப்படி இப்படின்னு 1-2 படம் இருந்தாலும் அந்த படங்கள்லாம் மக்களை போய் சேருகிறதா? மக்கள் அதை பாக்குறாங்களா? உங்க பாஷையிலே சொல்றேன், கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும். தமிழ் திரைப்படங்களால் தமிழ் சமூகம் இழந்ததே அதிகம் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருமதி உமா அவர்கள் ஒரு சுத்தி இருக்கிறாங்க. கடைசியில கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும்னு சினிமா வசனத்தையே சொல்லியிருக்கிறாங்க. இழந்தது அதிகம், கேட்பதும் பார்ப்பதும் மனதில் ஆழப்பதியும். ஆனால் நீங்கள் காட்டுவது நல்லதாக இருக்கிறதா? ஒரு 4 வயசு பையனை கூட்டிட்டு படத்துக்கு போக முடிகிறதா? தமிழ் எங்கள் மூச்சு சொல்லுகிறோம், ஆனால் சினிமாவில் வருகிற வசனங்கள் பாடல்கள்ல தமிழ் இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. படத்துக்கு பேர் வச்சா தமிழ்ல அரசாங்கம் வரி விலக்கு சலுகை தருகிறது. எந்த ஊர்ல? சுவிட்சர்லாந்துல இல்லை, தமிழ்நாட்டில். அதானங்க அவங்க சொன்னாங்க, தமிழ்நாட்டில் தமிழில் பேர் வைப்பதுன்னு அவ்வளவு பெரிய விஷயமா? பேர் வைக்க சொல்லுவதற்கு கூட சலுகை தர வேண்டி இருக்கிறது. தமிழ் சினிமா என்ன செய்திருக்கிறது அப்படின்னு தைரியமா கேட்டிருக்கிறாங்க. ஆசிரியர் மாணவர் உறவு, பெற்றோர் பிள்ளை உறவு, இது மாதிரி எல்லாவற்றை கொச்சைப்படுத்துகிறது தமிழ் சினிமா. உமா அவர்கள் நல்லா பேசியிருக்கிறாங்க. பெண்கள் மேடைக்கு வந்து கருத்துக்களை சொல்வது என்பது சிரமமான விஷயம். ஆண்களுக்கு இருக்கிற சில உரிமைகள் பெண்கள் பேசும்போது கிடைக்காது. அதையும் மீறி தைரியமாக அவங்க வந்து மேடையில் நின்று பேசினாங்க பாருங்க, அதற்கே தனிப்பட்ட பாராட்டு. கல்யாணமாலையில் யூஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற வைஷ்ணவி, இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். தொண்டை மண்டல சைவ வேளாளருங்க. சரிங்க. விவசாய குடும்பம் தாங்க. சரி. ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன். விவசாய குடும்பம் சாதாரணமாக சொல்லாதீங்க, நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கெல்லாம் சாப்பாடே கிடையாது. எனக்கு 2 பெண் குழந்தைங்க. சரி. பெரியவ தாங்க வைஷ்ணவி. ஓகே. யூஎஸில் பேங்க் ஆஃப் அமெரிக்காவில் பிஸ்னஸ் டேட்டா அனலிஸ்டாக ஒர்க் பண்ணுறாங்க. எந்த ஊரில்? நார்த் கரோலினா இருக்கிறாங்க. ரைட். ஓகே. இங்கே பிடெக் இந்தியாவில் முடித்தாங்க. சரி. எம்எஸ் வந்து யூஎஸில் பண்ணாங்க. ஓகே. இப்போ முடிச்சுட்டு இப்போது பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரைட். ஓகே. சின்ன டாக்டர் ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே. மருமகன் எப்படி வேணும் உங்களுக்கு? எனக்கு பிள்ளைங்க இல்லைங்க. சரி. மகனாக ஒரு மருமகன். ஓகே. ஓகே, சொல்லுங்கம்மா. என் பெண்ணுக்கு ஏற்ற மாதிரி அதே படிச்சிருக்கணும். சரிம்மா. அந்த டெசிக்னேஷன்லேயும் இருக்க பிள்ளையா அமையணும்னு சரி சரி சரி. பொறுப்புள்ள வெள்ளலாம் இருக்கணும்னு. ஓகே. என் பெண்ணு கண் கலங்காமல் பார்த்துக்கணும். வெரி குட்மா. ரொம்ப சாஃப்ட் என் குழந்தை. ஓகே. பொறுப்பானவ, அதுக்கேற்ற மாதிரி மாப்பிள்ளை அமையணும்னு ஆசைப்படுறோம் நாங்கள். கட்டாயமா நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு நல்ல, உங்களுக்கும் நல்ல மருமகனா, வைஷ்ணவிக்கு சிறந்த கணவனா கல்யாணமாலை மூலமாக கூடிய விரைவிலே அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். எஸ் வைஷ்ணவி, வயது 27, பிடெக் எம்எஸ் முடித்தவர். பேங்க் ஆஃப் அமெரிக்காவில் யுஎஸில் நார்த் கரோலினாவில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். வைஷ்ணவி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 732581. கல்யாணமாலையில் சாய் பிரசாத், இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 37. kmmatrimony.comல இவரது பதிவு எண் 743031. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு. பெங்களூரில் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓரளவு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. சாய் பிரசாத் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடி அமைந்திட கல்யாணமாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாணமாலையில் ராஜ்குமார், இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27. kmmatrimony.comல இவரது பதிவு எண் 787959. பிடெக் பண்ணியிருக்கிறாரு. சென்னை எம்என்சியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. ராஜ்குமார் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாணமாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாணமாலையில் ரேவதி, உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். பொண்ணுக்கு வரம் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ. சரி சரி. நல்ல மாப்பிள்ளையே அமையணும்னு பார்க்கணும். நல்லா படித்தவங்களும். ஓகே. பார்த்துக்கணும். நாங்கள் வந்து கல்லர். சரி. அதே வேலை எந்த நாயுடு இல்லை ரெட்டின்னா எதாக இருந்தாலும் பரவாயில்ல. சரிங்க. ரைட். ஓகே. சொல்லுமா ரேவதி, என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் எம்பிஏ முடிச்சிருக்கிறேன். பேசிக் என்ன டிகிரி பண்ணியிருக்கிறீங்க? பேசிக் பிகாம். பிகாம். ரைட். ஓகே. அது நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஆந்திரா. சரி. பெங்களூரில் ஜேபி மோர்கனில் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். சரி. ரைட் நவ் நான் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன். எனக்கு வர்ற கணவர் வந்து
எங்கள் அம்மா எனக்கு இல்லை. அவங்களோட லவ்வை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தால் போதும். சப்போர்ட்டிவாக கேரிங்காக என்னோட கோல்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். அப்புறம் நோ பேட் ஹேபிட்ஸ். ஓகே, கொஞ்சம் எனக்கு ஈக்குவலாக படிச்சிருக்கணும், அவ்வளோதான். ஓகே. உங்களுக்கு மேலே படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற உங்களை நீங்கள் எதை மிஸ் பண்ணீங்களோ, உங்கள் அம்மாவோட அன்பை மிஸ் பண்ணீங்க. அந்த அன்பை பன்மடங்காக உங்களுக்கு கொடுத்து உங்களை நல்ல விதமாக பார்த்துக்கக்கூடிய ஒரு அருமையான கணவன் கல்யாண மாலை மூலமாக வந்து அமைவாங்க. சிறந்த மருமகன் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். ஆர் ரேவதி, வயது 32, பிகாம் முடித்தவர், ஆந்திராவில் வசிப்பவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார். ரேவதி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 773907. கல்யாண மாலையில் ரம்யா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 32, kmmatrimony.comல இவங்களது பதிவு எண் 788490. 12th முடிச்சிருக்கிறாங்க. கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க. விவாகரத்து ஆனவங்க. டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. ரம்யாவுக்கு அமையப்போகும் இந்த வாழ்க்கை துணை மிகச்சிறப்பானதாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ஜெகநாதன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, kmmatrimony.comல இவரது பதிவு எண் 750691. பிஇ மேலும் MBA பண்ணியிருக்கிறாரு. மும்பையில் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு. டிகிரி அல்லது பிஜி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. ஜெகநாதன் நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இப்போ வருகிறார் திரு சுரேஷ் அவர்கள். பெற்றதே அதிகம். கல்யாண மாலை நிகழ்விலே அற்புதமான பட்டிமன்றத்துக்காக தலைப்பையிட்டு அதற்கு நடுவராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற நட்சத்திர பேச்சாளர் நடுவர் ராஜா அவர்களே, நல்ல ஒரு தலைப்பு. திரைப்படங்களால் தமிழர்கள் பெற்றது அதிகமா, இழந்தது அதிகமா? எப்போதும் நமது சமூகத்துக்கு ஒரு அணுகுமுறை உண்டு. எதை பெற்றாலும் அதில் திருப்தி அடையாத தன்மை உண்டு. அதனால் தான் இவர்கள் இழந்ததே அதிகம், இழந்ததே அதிகம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆதி மனிதன் வேட்டையாடுதல், விவசாயம் என்கின்ற அந்த ஆதிகால வாழ்க்கையிலேயே அவனுக்கு ஒரு உணவு கிடைத்தாலோ அல்லது போனால் ஏதாவது ஒன்று அவனுடைய விருப்பத்திற்கு ஒன்றை பெற்றாலோ அவன் துள்ளி குதித்து மகிழ்ந்து கொண்டாடினான். அங்கேதான் கூத்து வடிவம் உருவாகிட்டு. ஆகவே பெறுகிற பொழுதுதான் அவன் மகிழ்ச்சியையே பெற்றான். அது கலை வடிவமாக இருக்கிறது. அது இன்று தொழில்நுட்ப வளர்ச்சியினால் பரிணாம வளர்ச்சி கண்டு திரைப்படங்களாக விழுந்து நிற்கிறது. ஆகவே நாம் அடிப்படையிலேயே நாம் பெற்றது தானே அதிகம். திரைப்படங்களால் தமிழர்கள் பெற்றதே அதிகம் என்கின்ற பொழுது ஒரு திரைப்படத்தினுடைய தயாரிப்பு, இந்த தயாரிப்பில் ஒரு நடிகர்களாக, நடிகைகளாக, தொழில்நுட்ப கலைஞர்களாக, நடன கலைஞர்களாக, இசையமைப்பாளர்களாக எத்தனையோ குடும்பங்களினுடைய வாழ்வாதாரம் தங்கி நிற்கிறது. அத்தனை பேரும் பெற்றிருக்கிறார்களா இல்லையா? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம். அந்த தமிழை சுவைபட அழகுற பாமரரிடமும் எடுத்து சென்றது திரைப்படங்கள் தான் என்பதை நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன். நல்ல கருத்துக்களை, பகுத்தறிவு சிந்தனைகளை எத்தனை ஆயிரம் திரைப்படங்கள் கொண்டு சேர்த்தன தெரியுமா? கலைஞரின் பராசக்தி, பலேபாண்டியா, மந்திரிகுமாரி, கர்ணன், பாரதியார், ஔவையார், கப்பலோட்டிய தமிழன், காமராஜர், பெரியார் போன்ற திரைப்படங்கள் இதற்கு உதாரணமாக நாங்கள் சொல்லலாம். கருத்துக்களையும் தமிழையும் நல்ல எங்களுடைய சமூகத்துக்கு அள்ளி விதைத்தது இந்த திரைப்படங்கள். மேல்மருவத்தூர் அற்புதங்கள் என்கின்ற திரைப்படம் சாதி இன மத பேதங்களை கடந்து பெண்களும் கர்ப்ப கிரகத்திற்குள்ளே சென்று வழிபாடு செய்யலாம், தமிழ் மொழியிலேயே வழிபாடு செய்யலாம் என்கின்ற ஒரு உயரிய தத்துவத்தை சொல்லி இன்றைக்கு உலகம் முழுவதும் தமிழர்களை ஒரே மொழியில் ஒரே வழிபாட்டில் கட்டி வளர்த்து நிற்கிறதே, அது நாம் பெற்றது இல்லையா? தெரியாமல் வந்துட்டு பேசக்கூடாது. பாவம் சின்ன பிள்ளைங்க. காதல் ஒரு மனிதனுக்கு மட்டுமில்லை, எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கிறது காதல். அந்த காதலை, காதல் என்றால் என்ன என்று திணறிக் கொண்டிருந்த இந்த சமூகத்திற்கே காதலை அவ்வளவு அழகாக சொல்லி எத்தனை படங்கள், எத்தனை பாடல்கள் வந்தன. விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே என்று அந்த காதலுக்கு ஒரு அற்புதமான அர்த்தத்தை சொல்லி நின்றது திரைப்படங்கள். என்னவளே அடி என்னவளே என்று
உரிமையோடு கொண்டாடி மகிழ்கின்ற ஒரு அற்புதமான உறவை சொல்லியிருந்தது. என்ன ஒத்த வரியை சொல்லி விட்டீங்க? என்ன விலை அடி, என்ன விலை? அப்புறம் என் இதயத்தை தொலைத்து விட்டேன். அப்பதான் காதல் வரும். உண்மையிலேயே எம் சமூகம் நிறைய பெற்றுக்கொண்டது, ஆனால் கற்றுக்கொண்டதா என்று எனக்கு தெரியாது. வீரபாண்டிய கட்டபொம்மன் என்கின்ற திரைப்படம் தமிழ் சமூகத்திற்கு தமிழர் சாம்ராஜ்யங்கள் எதிரிகளால் வீழ்த்தப்பட்டது அல்ல, துரோகத்தனங்களால் வீழ்த்தப்பட்டதே அங்கே வரலாறாக பதிந்ததே. இது தமிழ் சமூகத்துக்கு அது சொல்லி நிற்கவில்லையா? என்றும் உலகெங்கும் நடைபெறுகின்ற கலை நடன போட்டிகளாக இருக்கட்டும், பாடல் போட்டிகளாக இருக்கட்டும், திரைப்படத்தின் பாடல்களை தவிர ஏனைய பாடல்களோ ஏதாவது ஒரு கருத்தோ அங்கே போட்டிக்காக எடுத்து வைக்கப்படுகிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ இந்த உலகம் முழுவதும் நடைபெறுகின்ற அந்த நிகழ்வுகளுக்காக திரைப்படங்கள் கொடுத்த பாடல்கள் தான் அவற்றுக்கு உறுதுணையாக நின்று இன்னும் கலை வளர்க்கின்றன. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற சமூகத்தில் எத்தனை படங்கள் எங்களுக்கு ஒரு வரலாற்று காவியங்களாக நம்மளுடைய வாழ்க்கைக்கு அடித்தளங்களாக இருக்கிறது என்பதை நாம் துறைந்து கொள்ள வேண்டும். புலத்திலே இங்கேயே எடுக்கப்பட்ட பல படங்கள், அடம்பன், மாறுதடம், கண்டம் என்கின்ற திரைப்படங்கள் புலம்பெயர் தமிழர்களுடைய கருத்தியலை இந்த உலக பரப்புக்கு எடுத்து சொல்லி இருக்கிறது. கல்லுடைக்கும் போதே மெட்டுக்கட்டிய ஒரு சிறுவன் உலகத்தின் சிறப்பான ஒரு இசைக்கோர்வையான சிம்பொனியை இசைத்தானே இசைஞானி இளையராஜா. அது தமிழ் சமூகம் பெற்றதா இல்லையா? தன் 2 கைகளிலும் இசைப்போயில் ஏஆர் ரகுமான் அவர்கள் ஆஸ்கார் விருதுகளை அள்ளி வந்தாரே, அது தமிழ் சமூகம் பெற்றது இல்லையா? இந்த உலகத்திற்கு கொடுத்து தமிழனுடைய பெருமையை நிலைநாட்டியதா இல்லையா? கருத்தம்மா பெண் சிசுக்கொலைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. அதிர்ஷ்டம் அழைக்கிறது என்கின்ற திரைப்படம் ஒரு மனிதன் எப்படி வாழக்கூடாது என்பதை சொன்னது. பரதேசி என்கின்ற திரைப்படம் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய துன்பங்களை, துயரங்களை எடுத்து சொல்லி இந்த சமூகத்திடம் நீதி கேட்கவில்லையா? ஆகவே நாம் இந்த சமூகத்தில் இருக்கிற துன்பங்களை, துயரங்களை, அநீதிகளை அறிந்து கொண்டு அதிலிருந்து புரிந்து கொண்டு வாழ்வதற்கு கற்றுக்கொண்டோமே, அதற்கு திரைப்படங்கள் சான்றுகளாக இருந்தன என்பதை இந்த வேளையிலே நான் சொல்லிக் கொள்கிறேன். தமிழ் திரைப்படங்களுக்கு தமிழிலேயே பேர் இருக்கிறதா? ஜீன்ஸ், லவ் பேர்ட்ஸ், யோக்கர், இது தமிழ் திரைப்படங்களா? நடிகையே தமிழ் நடிகை இல்ல. திரைப்படங்களால் சமூகம் பெற்றதே அதிகம். திரு சுரேஷ் தொடர இழந்ததே அதிகம் என பதிலளிக்க வருகிறார் திரு சாந்தவராஜ் அடுத்த வாரம். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KMmatrimony.com.